ஹெல்த் குரு நேயர்களுக்கு ஹாய். இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா உப்பு கடலை. உப்பு கடலை வந்து நம்ம எல்லாரோட வீட்லயும் இருக்கக்கூடியது தான். கடலையாவும் நிறைய பேர் ஸ்நாக்ஸா எடுத்துப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் சட்னில யூஸ் பண்றது, இல்ல கடலை சட்னி அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா உப்பு கடலையில நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றதே தெரியாம இருக்கும். உப்பு கடலையில மெயினா வந்து இந்த 10 பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு 2 நாள் எடுத்துக்கிட்டா கூட இந்த பெனிஃபிட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். அது என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் உப்பு கடலை வந்து யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். உப்பு கடலையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அதை வந்து விரும்பி சாப்பிட்றவங்களும் உண்டு, நிறைய பேருக்கு வந்து பிடிக்காமலும் இருக்கும்ல. அதை நார்மலா ஃப்ரை பண்ணி நிறைய கடைகள், ரோட் சைட் கடைகள் எல்லாம் கூட விற்பாங்க. நிறைய பேர் வந்து அதை ஸ்நாக் மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க. இருந்தாலும் வந்து அது குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஆல்டர்னேட்டா எப்படி கலர்ஃபுல்லா அந்த உப்பு கடலையை மாத்தி கொடுக்கலாம், அது கூட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி நல்ல பருப்பு பொடி மாதிரி அதை அரைச்சு அதை வந்து சாப்பாடு கூட கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்வீட் மாதிரி அதை ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்குல்ல. ஸோ ஆனா என்னோட குழந்தை எதுக்கு உப்பு கடலை எடுத்துக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து உப்பு கடலையில சத்து வந்து ரொம்ப நிறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து டாக்டர் சொல்றாங்க. என்ன மாதிரியான சத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அயன், ஜிங்க் மாதிரியான சத்து எல்லாமே நிறைஞ்சிருக்கு, பொட்டாசியமும் நிறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து பொட்டாசியம் கம்மியா இருக்கு, அயன் கம்மியா இருக்கு, எனக்கு ஜிங்க் எந்த ஃபுட்ல எடுக்கிறதுன்னு தெரியல, ஆனா எனக்கு வந்து சாப்பிட்டா மாதிரியும் இருக்கணும், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா உப்பு கடலை எல்லாமே எடுத்துக்கலாம். ரெண்டாவதா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா புரத சத்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரத சத்து அப்படின்னா புரோட்டீன். புரோட்டீன் வந்து என்ரிச் இன் புரோட்டீன். நம்மளுக்கு எப்படி எக்ல நல்ல புரோட்டீன் கிடைக்குதோ, நம்மளுக்கு எப்படி மில்க்ல நல்ல புரோட்டீன் கிடைக்குதோ, அந்த மாதிரி வந்து நம்ம கடலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது உப்பு கடலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலயுமே வந்து புரத சத்து நிறைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து நீங்க புரோட்டீன் வேற எதுலையும் எடுக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, ஆனா வந்து என் பாடிக்கு புரோட்டீன் நான் கொடுக்கணும், நான் வந்து நல்ல ஹெல்தியா இருக்கணும், எனக்கு வந்து கால்சியம் எல்லாமே ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னு மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த உப்பு கடலை ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவா இருக்கு. ஆக்சிஜனேட்டிங் பண்புகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது நம்மளோட பாடிக்கு தேவையான ஆக்சிஜனேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா உப்பு கடலை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறோம், ஆனா வந்து இந்த மாதிரி ஹெல்தியா எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா டெய்லி எப்படிமா நீங்க சொல்ற மாதிரி உப்பு கடலையே சாப்பிட்டுட்டே வருது அப்படின்னா சின்ன சின்ன ரெசிபிஸ் மாதிரி நீங்க வந்து ஆல்டர்னேட் பண்ணி சாப்பிடலாம். இப்போ வந்து நீங்க உப்பு கடலை மட்டும் தனியா எடுக்காம அதை வந்து ஒரு பீனட் கூட ஃப்ரை பண்ணியோ, இல்ல வந்து அது பேஸ்ட் மாதிரி அரைச்சோ ஒரு லட்டு மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து நீங்க புரோட்டீன்ஸ் எடுத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும், ஃபைபர், அயன் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து உங்களோட பாடிக்கு தேவையான நரிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய நிறைய பண்புகளும் வந்து இந்த உப்பு கடலையில இருக்கனால அது உங்களோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். புரோட்டீன் மட்டும்தான் இருக்கா, அப்போ வந்து வேற எந்த ஒரு இதுவுமே கிடைக்காதா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஃபைபர், புரோட்டீன், கால்சியம், பொட்டாசியம்னு சொல்லி எல்லாமே வந்து இந்த உப்பு கடலையில இருக்கு. ஆனா வந்து மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஃபுட் அப்படின்னே சொல்லலாம் உப்பு கடலைய. ஆனா அதை வந்து அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டைஜஷன்ஸ் ப்ராப்ளம் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி என்ரிச் இன் ஃபைபர் ஆல்சோ அப்படின்றதுனால நம்ம ஃபைபர் இருக்கிற நிறைய ஃபுட்டை நிறைய எடுத்துக்க கூடாது. ஃபைபர் ஏன் எடுத்துக்க கூடாது அப்படின்னா ஃபைபர் அண்ட் கார்ப்ஸ் அதிகமா இருக்கிற ஃபுட் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைஜஷன்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகும். நம்மளோட கட் ஹெல்த்துக்கு வந்து டைஜஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்ல. ஸோ அந்த டைஜஷன்ஸ் வந்து ரொம்ப டிலேட் ஆகி நடக்கும்போது இந்த மாதிரி ஃபைபர் என்ரிச் இருக்கிறது அண்ட் கார்ப்ஸ் என்ரிச் இருக்கிறது இதெல்லாம் தான் கடைசியா அது வந்து ஃபில்டர் ஆகி அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டைஜஷன்ஸ் வந்து டிலே ஆக ஆரம்பிக்கும். அதனால இதுல ஃபைபரும் அதிகமா இருக்கிறதுனால நீங்க வந்து புரோட்டீன் அதிகமா இருந்தாலும் அயன், ஜிங்க் எல்லாமே அதிகமா கிடைச்சாலும் நீங்க வந்து இது அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட டைஜஷன்ஸ்க்கு நல்லது. என்னடா உப்பு கடலை, இந்த உப்பு கடலை வந்து எதுல இருந்து வருது அப்படின்னு பார்க்கும்போது ஒண்ணுமே இல்ல, நம்ம வந்து கருப்பு கடலை இருக்குல்ல, அதாவது கொண்டை கடலையில கருப்பு வெள்ளைன்னு சொல்லி 2 டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. அதுல கருப்பு கடலையை நல்லா வறுத்தோம் அப்படின்னா இந்த உப்பு கடலை கிடைக்குது. இந்த உப்பு கடலையில இருந்து அதை 2ஆ பிரிச்சோம் அப்படின்னா பொட்டு கடலை கிடைக்குது. இப்போ நம்ம வந்து உப்பு கடலை மட்டும் தான் சாப்பிடணுமா பார்த்தா அப்படி இல்ல. ஸோ இந்த 3 ஆல்டர்னேட்ல நீங்க எது எடுத்தாலுமே அதே சத்து தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கண்டிப்பா உப்பு கடலை சாப்பிடலாம். அந்த சுகர் ஸ்பைக் ஆகுறது அப்படின்றது நடக்கவே நடக்காதான்னு கேட்டா அதிகமா நடக்காம இருக்கும் அப்படின்னு வேணா சொல்ல முடியும். ஆனா அது அதிகமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி சுகர் மட்டும் ஸ்பைக் ஆகாது, ஃபைபர் இது எல்லாமே வந்து அதிகமாகும். அது உங்களுக்கு டைஜஷன்ஸ்லயும் ப்ராப்ளம் வரும். நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாமே வந்து கொஞ்சம் இம்ப்ராப்பரா நடந்துட்டு இருக்கும். நிறைய பேருக்கு வந்து யூரின் ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய பேருக்கு வந்து மோஷன் வராமலே இருக்கும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும்ல. ஸோ அந்த டைம்ல நீங்க இந்த மாதிரி கடலைகள் எடுத்துக்கலாம், ஆனா வந்து அளவோடு எடுத்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஏதோ ஒரு டைஜஷன் பிரச்சனைகள் இருக்கும், அது எல்லாமே வந்து ஹைப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ சுகர் ஸ்பைக் ஆகாம இருக்கணும், எனக்கு வந்து
வந்து ஸ்நாக் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு பெஸ்ட் ஸ்நாக்கா இருக்கும். ஆனா வந்து அது அலோட எடுத்துக்கிட்டா நல்லது. நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய இன்சுலின் லெவல் அப்படின்றது எப்பவுமே நம்ம பேரலா வச்சுக்கணும். ரொம்ப ஹையாவும் வச்சுக்க கூடாது. ரொம்ப லோ ஆயிட்டா அப்படின்னா லோ பிபி வரும், ஹை பிபி வரும். இந்த மாதிரி 2 டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த பிபி எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல்ல இருக்கணும், நான் வந்து செட்டில்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க உப்பு கடலையை கண்டிப்பா இன்டேக் பண்ணிக்கலாம். தொடர்ந்து வந்து ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம பேசிட்டே வரோம். கண்டிப்பா வந்து உப்பு கடலை ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா உப்பு கடலையில ஒமேகா 3 ஃபேட்டி கிடைக்கக்கூடியதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஃபேட்டி வந்து நம்மளுக்கு குட் ஃபேட்டா கன்வெர்ட் ஆகுறதுனால நம்மளோட ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நம்ம ஹார்ட் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கெட்ட கொழுப்பு சேராம இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த கார்டியாக் அரெஸ்ட் இதெல்லாம் வராம இருக்கும்ல. ஸோ அதை வந்து நீங்க பத்திரமா பார்த்துக்கணும். எனக்கு வந்து ஃபுட் அண்ட் டயட்ல நான் இருக்கணும், எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு, ஸோ நான் வந்து கண்ட்ரோல்டா இருக்கணும், எனக்கு நெக்ஸ்ட் எந்த ஒரு வியாதியும் எனக்கு வந்துடக்கூடாது, ஸோ நான் இந்த சுகரை வந்து நான் லிமிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஹார்ட் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் எனக்கு வரக்கூடாது, நான் ப்ரிகாஷனரியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வீக்லி ஆர் ட்வைஸ் ஆர் ட்ரைஸ் வந்து உப்பு கடலையை ஸ்நாக் மாதிரி எடுத்துக்கலாம். ஆனா இது மட்டும் எடுத்துட்டா எனக்கு எதுவுமே ஆகாதான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. நீங்க வந்து உங்களோட டயட்ஸ் எல்லாத்துலயுமே இதை வந்து இன் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைல்குள்ள போக முடியும். எலும்பு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய ஃபுட்டு நம்ம போன் நல்லா இருக்கும் சாப்பிடுவோம் அப்படின்னா கண்டிப்பா இல்ல. ஏதாச்சும் ஒரு ஜூஸ் குடிப்போம், ட்ரிங்க் எடுத்துப்போம், அந்த மாதிரி தானே தவிர நம்ம எலும்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபைடா எதுவுமே சாப்பிடுறது இல்லை. ஸோ இனிமே ஸ்பெசிஃபைடா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த உப்பு கடலை அப்படின்றத ஆல்டர்னேட்டா எடுத்துக்கலாம். ஏன் இது உப்பு கடலை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு சால்ட்டி கண்டென்ட் இருக்கிறதுனால அது வந்து உங்களோட சுகர் ஸ்பைக் ஆகாம வச்சுக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து அந்த சால்ட்டி கண்டென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் போன் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் முன்னாடியே வந்து அயன் ஜிங்க் எல்லாம் அதிகமா இருக்கிறதுனால நம்மளோட போன் ஹெல்த்துக்கு நல்லது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த எலும்பு ஆரோக்கியத்துக்கு இந்த அத்லெட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பா இந்த உப்பு கடலையை நம்ம சஜஸ்டும் பண்ணலாம். இல்ல நம்மளோட போன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களுமே இன்டேக் பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து பிளட் ப்ரெஷர் அப்படின்றது தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும், டென்ஷன் ஆவாங்க, அவங்களோட டெய்லி ரொட்டீன் மாறும், தூக்கமின்மை இருக்கும், நிறைய பேருக்கு அல்சைமர் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், சாப்பிட முடியாம இருக்கும், அல்சர் இருக்கும், அசிடிட்டி இருக்கும். இது எல்லாமே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பிளட்ல இருக்கக்கூடிய அந்த இன்சுலின் லெவல் வந்து லோ அண்ட் ஹை ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இனிமே இருக்கக்கூடாது, நான் வந்து என்னோட மெடிடேஷன்ஸ் எல்லாமே எடுக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து ஃபுட்லையும் எனக்கு வந்து ஒரு கன்வர்ஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்களோட டெய்லி ரொட்டீன்ல ஒரு சட்னி மாதிரி அரைச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட வெறும் பொட்டு கடலை போட்டு சட்னி மாதிரி அது கூட ஆட் ஆன் எதுவும் பண்ணாம ஸ்பைஸ் எதுவும் ஆட் பண்ணாம எனக்கு வந்து இது சாப்பிட கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு லட்டு மாதிரியோ இல்ல வந்து ஒரு நார்மலா வெறும் உப்பு ஒரு கொஞ்சம் மிளகா பொடி இல்லைன்னா பெப்பர் போட்டு ஒரு சாலட் மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா கூட உங்களோட இந்த பிளட் ப்ரெஷர் அப்படின்ற பிரச்சனை வந்து உங்களுக்கு சீக்கிரமே சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு வந்து பிளட் ப்ரெஷர் குறையணும் அப்படின்னு சொல்லி மொத்தத்துக்கும் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட சுகர் லெவலை அண்ட் உங்களோட பிளட்ல இருக்கக்கூடிய இன்சுலின் லெவலை மொத்தமா கம்மி பண்றதுக்கானவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ எடுத்துக்கோங்க, எல்லாத்தையுமே அளவோடு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க பார்ட்டிஷன் பிரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இப்போ வந்து நான் என்னோட வீக்லி ரோஸ்டர்ல நான் வந்து இந்த ஃபுட் எல்லாம் நான் வச்சிருக்கேம்மா அப்படின்னீங்கன்னா அது கூட நீங்க வந்து இன்பிளான்ட் பண்ணி நீங்க வந்து இந்த மாதிரி ஆல்டர்னேட் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டு வரலாம். இப்போ எனக்கு வந்து என்ரிச்சின் புரோட்டீனும் இருக்கணும், ஃபைபரும் இருக்கணும், கார்ப்ஸ் கம்மியா இருக்கணும், ஜிங்க் இருக்கணும், அயன் இருக்கணும், இது எல்லாமே எனக்கு ஒரே ஃபுட்ல இருக்கணும் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி எடுத்துட்டு இருப்பீங்க ஒரு ஃபுட்டு, அந்த ஃபுட்டே டெய்லி எடுக்காம அதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி மாற்றி எடுத்துக்கலாம். நான் ரொம்ப ஒல்லியாகவே இருக்கேன், எனக்கு வந்து வெயிட் போடணும், ஆனால் வந்து என்னோட பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட் வந்து ஹெல்தியான ஃபேட்டாக இருக்கணும், எனக்கு அது வந்து கெட்ட கொழுப்பாக இருக்கக்கூடாது, நான் அது ஜங்க்னால சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஓவராக ஒபீஸ் ஆகிட்டேன், எனக்கு வந்து நான் வெயிட் லாஸ்லேருந்து வெயிட் கெயின் ஆகாமல் ஒபிசிட்டி எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு, எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, ஆனால் எனக்கு வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பொட்டுக்கடலையை ஒரு லட்டு மாதிரி பண்ணி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட ஸ்மூதியில கூட ஆட் ஆன் பண்ணிக்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, பட் உங்களுக்கு வந்து அதை எடுத்துக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இல்லை நீங்கள் சும்மா உங்களோட ஆஃபீஸ் டைம்ல கூட ஒரு ஸ்நாக் ஆல்டர்னேட் மாதிரி உட்காந்து இது நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இது வந்து நம்மளுக்கு ஃபேட் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்க போகுது. அண்ட் அது வந்து ஹெல்தி ஃபேட்டாவும் கால்குலேட் ஆகும். எப்படி நான் கட் ஹெல்த்தை பத்தி பேசாம போவேன்? எல்லா ஃபுட்லயுமே நான் இன்ஃபியூஸ் பண்ணிக்க நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா என்னோட கட்டுக்கு இது நல்லதா, ஆர் இதை பார்க்குறவங்களுக்கு இந்த கட் ஹெல்த் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலையாவது தோணுமா, இந்த ஃபுட் அந்த ஃபுட் கட் ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே நம்ம இன்ஃப்ளூஸ் பண்ண ஒரு விஷயமா இருக்கு. ஸோ கட் ஹெல்த் நல்லா இருந்தாதான், கட் ஹெல்த் அப்படின்னு சொல்றது வந்து நம்மளோட செகண்ட் ஹார்ட் இல்லைனா வந்து செகண்ட் பிரெயின்.
ஸோ இந்த 2 விஷயம் எப்படி நம்மளுக்கு முக்கியம் நம்மளோட ஆர்கன்லயோ அந்த மாதிரி நம்மளோட கட் ஹெல்த்தும் முக்கியம் இல்லை. ஸோ நம்மளோட கட் ஹெல்த் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா கொண்டைக்கடலை எடுத்துக்கலாம். நீ தானே முன்னாடியே சொன்ன ஃபைபர் அதிகமா இருக்கிறதுனால நம்ம டைஜஷன் ப்ராப்ளம் வரும். முன்னாடியே சொன்ன மாதிரி அளவோடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி நம்ம டெய்லி சாப்பிடாம 2 days once 3 days once அப்படி எடுத்துக்கும் போது நம்மளோட டைஜஷன்ஸ் அப்படின்றது கண்டிப்பா ப்ராப்பரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் ஃபுட் எடுத்துக்கணும்னு நினைப்போம். ஆனா எந்த ஃபுட் எடுக்கிறது, இப்போ வந்து ஒரு எக்குக்கு ஆல்டர்னேட் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது வேற ஒரு ப்ராடக்ட் நம்மளால ஈஸியா தேட முடியும். பட் எனக்கு வந்து எல்லா ஃபுட்லயுமே நான் ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்கிறது வேணும். ஆனா வந்து எனக்கு டேஸ்ட் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கணும். எனக்கு அது ஸ்பைசியா இருக்கக்கூடாது, ஸ்நாக் மாதிரி இருக்கணும். இப்போ நான் ஒரு டிராவல் பண்ணும்போது கூட எனக்கு வந்து உப்பு கடலை உட்காந்து சாப்பிட்டா எனக்கு அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா வந்து எனக்கு டிராவல் பண்ணும்போது வாமிட் வந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து நான் அதை ஸ்கிப் பண்ணிப்பேன் அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஆல்டர்னேட் ஃபுட்ஸ் இருக்கு. இதை வந்து நான் சின்ன வயசுல இருந்தே, அதாவது என் பாட்டி தாத்தா காலத்துல இருந்தே நான் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு இது ஒன்றும் புதுசா தெரியாது. ஆனா எனக்கு இந்த உப்பு கடலை எல்லாம் பிடிக்காது, ஆனா எனக்கு வந்து ஃபுட் ஆல்டர்னேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெஜிடபிள் சாலட்ஸ் இல்லைனா வந்து நல்லா கீரை சாலட் இதெல்லாம் பண்ணும்போது இந்த இதை வந்து உப்பு கடலையை லைட்டா போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு அதை இன்ஃபியூஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லாம் புரோட்டீன் ஃபைபர் எல்லாமே கிடைச்ச மாதிரியும் இருக்கும். நம்மளுக்கும் ஒரு ஆல்டர்னேட் டேஸ்ட்ல ஒரு ஆல்டர்னேட் ஃபுட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.